தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு. சட்டப்பேரவை சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் போட்டியின்றி தேர்வு. ரூபாய் 65 லட்சம் பணத்துடன் தப்பிச் சென்ற தங்க நகைக்கடை ஊழியர் திருநங்கையுடன் கைது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கம். வாரம் 100 மில்லியன் பேரல் எண்ணெய் இழப்பு. ஈரானின் 12 நிறுவனங்கள் மீது டிரம்ப் நிர்வாகத்தின் அதிரடி தடை. எரிபொருள் தட்டுப்பாடு. பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள். உள்நாட்டிலேயே திருமணங்கள். மோடி ஆலோசனை. வீடுகளுக்கு ரேஷன் வழங்கும் திட்டம் நிதி வழங்காததால் முடங்கும் அபாயம். பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறதா? அதிரடி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் மத்திய அரசு. தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்துக்குள் மூடுமாறு தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்துக்குள் மூடுமாறு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து கண்டறியுமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். மேற்படி ஆணைக்கிணங்க இந்த 3 இனங்களில் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டது. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள் அருகிலுள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகிலுள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலுள்ள 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை அடுத்த 2 வாரத்துக்குள் மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகே செயல்பட்டு வந்த 500 மதுக்கடைகள் தமிழக அரசால் மூடப்பட்டது நினைவு கூறத்தக்கது. சட்டப்பேரவை சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் போட்டியின்றி தேர்வு. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். துணை சபாநாயகராக ரவிசங்கர் தேர்வு செய்யப்பட்டார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தவேக சில கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. முதல்வராக விஜய் மே 10ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அவர்களுக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் புதிய எம்.எல்.ஏ.க்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக சட்டப்பேரவை தற்காலிக தலைவராக கருப்பையா நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் நிரந்தர பேரவை தலைவர் பதவிக்கு தவேக சார்பில் 1000 விளக்கு தொகுதியின் எம்.எல்.ஏ.வான ஜே.சி.டி. பிரபாகர் பேரவை செயலாளர் கி. சீனிவாசனிடம் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது முதல்வர் விஜய், அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆனந்த், அருண்ராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதேபோல் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு துறையூர் தொகுதி எம்.எல்.ஏ.வான ரவிசங்கர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்ய முன்வராததால் பேரவைத் தலைவராக ஜே.சி.டி. பிரபாகர், துணைத் தலைவராக ரவிசங்கர் ஆகியோர் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி சட்டப்பேரவைத் தலைவராக ஜே.சி.டி. பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டதும் அவரை அமைச்சர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் இணைந்து பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், துணை சபாநாயகராக ரவிசங்கர் நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை உறுப்பினர்கள் சபாநாயகர், துணை சபாநாயகருக்கான வாழ்த்துரைகளை வழங்கி வருகின்றனர். சென்னை ரூபாய் 65 லட்சம் பணத்துடன் தப்பிச் சென்ற தங்க நகைக்கடை ஊழியர் திருநங்கையுடன் கைது. ரூபாய் 65 லட்சம் பணத்துடன் தப்பிச் சென்ற தங்க நகைக்கடை ஊழியர் திருநங்கையுடன் கைது செய்யப்பட்டார். சென்னை பெரம்பூர் பேரக் ரோடு பகுதியில் வசித்து வருபவர் நிகல்சன் ஜெயின். சென்னை என்.எஸ்.சி. போஸ் சாலையில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைக்கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் 4 வருடங்களாக பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த நவீன் என்பவர் வேலை செய்து வருகிறார். கடந்த 6ஆம் தேதி நிகல்சன் ஜெயின் தனது தங்கை கணவரிடம் சென்று 26 கிலோ வெள்ளிக்கட்டியை பெற்றுக்கொண்டு மீண்டருவில் உள்ள திலீப் என்பவரிடம் கொடுத்துவிட்டு அவரிடமிருந்து பணம் ரூபாய் 65 லட்சம் பெற்று தன்னிடம் அதை கொடுக்குமாறு நவீனிடம் கூறி அனுப்பி வைத்தார். அதன்படி நவீன் ரூபாய் 65 லட்சம் பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பணத்தை முதலாளியிடம் கொடுக்காமல் நவீன் தலைமறைவானார். இதுகுறித்து நிகல்சன் ஜெயின் ஜானிகவுனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். நீலகிரி
மாவட்டம் ஊட்டியில் பதுங்கியிருந்த நவீனை போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். விசாரணையில் அவர் சமீபத்தில் பழக்கமான ராயபுரத்தை சேர்ந்த திருநங்கை பிரார்த்தனா என்பவருடன் சேர்ந்து திட்டமிட்டு ரூபாய் 65 லட்சம் பணத்துடன் தலைமறைவானது தெரியவந்தது. முன்னதாக பிரார்த்தனாவிடம் ரூபாய் 63 லட்சத்தை கொடுத்துவிட்டு ரூபாய் 2 லட்சத்துடன் நவீன் தலைமறைவாகி இருந்தார். இதையடுத்து நவீன் பிடிபட்ட நிலையில் திருநங்கையான பிரார்த்தனாவும் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து ரூபாய் 53 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஹோர்முஸ் நீரிணை முடக்கம். வாரம் 100 மில்லியன் பேரல் எண்ணெய் இழப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து தடைகள் இதே வேகத்தில் தொடர்ந்தால் சர்வதேச சந்தையில் ஒவ்வொரு வாரமும் சுமார் 100 மில்லியன் பேரல் மசகு எண்ணெய் இழப்பு ஏற்படும் என்று சவுதி அராம்கோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அமீன் நாசர் எச்சரித்துள்ளார். தற்போது நிலவும் இந்த முடக்கம் இன்னும் சில வாரங்களுக்கு நீடித்தால் எண்ணெய் விநியோகம் சீரடைய அடுத்த ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். வழக்கமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக நாளொன்றுக்கு சுமார் 70 கப்பல்கள் பயணிக்கும் நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை வெறும் 2 முதல் 5 சரிந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் அமெரிக்க போர் சூழலால் உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை அராம்கோ தலைவரின் இந்த அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. இது சர்வதேச அளவில் எரிபொருள் விலையேற்றத்துக்கு வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். ஈரானின் 12 நிறுவனங்கள் மீது ட்ரம்ப் நிர்வாகத்தின் அதிரடி தடை. ஈரானிலிருந்து சீனாவுக்கு எண்ணெய் விற்பனை மற்றும் ஏற்றுமதியை எளிதாக்க உதவுவதாக கூறப்படும் 12 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது ட்ரம்ப் நிர்வாகம் தடைகளை விதித்துள்ளது. ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பெய்ஜிங்கில் சீன தலைவர் ஷி ஜின்பிங்கை சந்திக்கவிருக்கும் சில நாட்களுக்கு முன்பு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஒரு அறிக்கையில் இந்த நடவடிக்கையை பாராட்டியதோடு பயங்கரவாத செயல்களை செய்வதற்கும் உலக பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கும் ஈரான் ஆட்சி பயன்படுத்தும் நிதி வலையமைப்புகளிலிருந்து அந்த அமைப்பை தொடர்ந்து துண்டிப்போம் என்றும் வலியுறுத்தினார். ஈரானுக்கான சீனாவின் ஆதரவு பெய்ஜிங்கில் விவாத பொருளாக அமையும். சமீபத்திய உளவுத்துறை மதிப்பீடுகள் குறித்து அறிந்த 3 நபர்களின் கூற்றுப்படி ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளதாக கடந்த மாதம் செய்தி வெளியாகியது. திங்கட்கிழமை முன்னதாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு மாத கால போர் நிறுத்தம் மிகப்பெரிய உயிர்காக்கும் கருவியின் உதவியுடன் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். எரிபொருள் தட்டுப்பாடு. பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள். உள்நாட்டிலேயே திருமணங்கள். மோடி ஆலோசனை. நாட்டில் நிலவும் எரிபொருள் நுகர்வை குறைக்கும் நோக்கில் பள்ளிகள் சிறிது காலத்துக்கு ஆன்லைன் வகுப்புகள் மூலம் கற்பித்தலை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குஜராத்தில் பேசிய பிரதமர் மோடி எரிபொருள் இறக்குமதிக்கான அந்நிய செலாவணி சுமை அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டி பள்ளிகளில் தற்காலிகமாக ஆன்லைன் வகுப்புகள் நடத்தவும் நிறுவனங்கள் வீட்டிலிருந்து வேலை முறையை பின்பற்றவும் வெளிநாட்டு திருமணங்களை தவிர்த்து இந்தியாவிலேயே விழாக்கள் நடத்தவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்களால் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. பாரசீக வளைகுடாவை சர்வதேச சந்தைகளுடன் இணைக்கும் ஹார்முஸ் நீர்வழி பாதை வழியாகவே உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 20% செல்கிறது. இப்பகுதியில் பல வாரங்களாக நீடிக்கும் மோதலும் நிலையற்ற தன்மையும் கப்பல் போக்குவரத்தை சீர்குலைத்து சரக்கு நடவடிக்கைகளை தாமதப்படுத்தி எண்ணெய் டேங்கர்களுக்கான காப்பீடு மற்றும் போக்குவரத்து செலவுகளை கடுமையாக அதிகரித்துள்ளன. இதனால் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் தட்டுப்பாடு அதிகரித்திருப்பதுடன் கடுமையான விலையையும் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன் காரணமாக ஹோட்டல்களை மட்டுமே நம்பி சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலை செய்து வரும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சூழலில் தான் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருளை பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் மோடி தொடர்ந்து பொதுமக்களை அறிவுறுத்தி வருகிறார். இந்நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடும் ஏற்படவுள்ள சமிக்ஞையாக பார்க்கப்படுகிறது. குஜராத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றிய பிரதமர் மோடி எரிபொருள் சேமிப்பு மற்றும் அந்நிய செலாவணி பாதுகாப்பு குறித்த சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் எரிபொருட்களை இறக்குமதி செய்ய அதிகளவில் அந்நிய செலாவணி தேவைப்படுகிறது. தற்போது மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. எனவே வாகனங்களை இயக்க செலவழிக்கப்படும் எரிபொருளை சேமிக்க பள்ளிகள் கொரோனா பெருந்தொற்று காலம் போல மீண்டும் ஆன்லைன் வகுப்புகளை சிறிது காலத்துக்கு நடத்த வேண்டும். கொரோனா பெருந்தொற்று சவாலை நாம் அனைவரும் ஒற்றுமையாக எதிர்கொண்டதை போலவே தற்போதைய பொருளாதார சவால்களையும் ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டும். சமீப காலமாக அதிகரித்து வரும் வெளிநாடுகளில் திருமணங்களை நடத்தும் கலாச்சாரத்தை தவிர்த்து இந்தியாவிலேயே சுப நிகழ்ச்சிகளை நடத்த முன்வர வேண்டும். பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளவும் சுயசார்பு இந்தியாவின் இலக்கை எட்டவும் பொதுமக்கள் இந்த நடவடிக்கை
வங்கிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கோவிட் காலத்தை போலவே இப்போதும் கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது அவசியம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத்தில் பேசிய பிரதமர் சமையல் எண்ணெயை குறைத்துக் கொள்ள வேண்டும், நிறுவனங்கள் வீட்டிலிருந்து வேலை முறையை பின்பற்ற வேண்டும், தங்க நகைகள் வாங்குவதை ஒரு வருடத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்த நிலையில் நேற்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அதிக முக்கியத்துவம் உள்ளதால் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த விவகாரம் குறித்து மோடி பேசியுள்ளார் என பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். வீடுகளுக்கு ரேஷன் வழங்கும் திட்டம் நிதி வழங்காததால் முடங்கும் அபாயம். மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வதற்கு வாகன வாடகை உள்ளிட்ட செலவுகளுக்கான நிதியை கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு வழங்காமல் இருப்பதால் அடுத்த மாதம் முதல் அத்திட்டத்தை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளை கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் நடத்துகின்றன. ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை வாங்க மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் சிரமப்படுகின்றனர். இதனால் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் 16.73 லட்சம் பேரின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை 2025 ஆகஸ்டில் முதல்வராக இருந்த ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதற்காக ஆண்டுக்கு 30.16 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டது. அதன்படி ஒரு கார்டுக்கு மலைப்பகுதியில் வாகனத்தில் பொருட்களை எடுத்து சென்று விநியோகிக்க செலவு தொகையாக 100 ரூபாய், ஊரக பகுதிக்கு 40 ரூபாய், நகரங்களில் 36 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டது. கடை பணியாளருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் என 2 நாளைக்கு 200 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த நிதியை திட்டம் துவங்கியதிலிருந்து இதுவரை கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு வழங்காமல் உள்ளது. இதனால் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூட்டுறவு சங்க பணியாளர்கள் கூறியதாவது, கூட்டுறவு பண்டகசாலைகளும் கூட்டுறவு சங்கங்களும் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ளன. அரசு உத்தரவுப்படி வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை சங்கங்கள் தங்கள் செலவில் செய்கின்றன. அதற்கான நிதியை வழங்குவதாக அரசு தெரிவித்தும் விடுவிக்காமல் உள்ளது. ரேஷன் கடை செலவுக்காக ஏற்கனவே தரும் மானியத்தில் வீடுகளுக்கு பொருட்கள் வழங்குவதற்கான செலவும் சேர்த்து தரப்படும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் அந்த மானியமும் முழுதுமாக தராமல் நிலுவையில் உள்ளது. திட்டத்திற்காக 10 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்பட்ட நிலையில் வாகன வாடகை வழங்க முடியாமல் சங்கங்கள் திணறி வருகின்றன. விரைவாக நிதி தரவில்லை எனில் அடுத்த மாதம் முதல் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்படலாம். இவ்வாறு அவர்கள் கூறினர். பெட்ரோல், டீசல் விலை உயர்கிறதா? அதிரடி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் மத்திய அரசு. மேற்கு ஆசிய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்துவது உள்ளிட்ட சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவில் கடந்த 2 ஆண்டுகளாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றமில்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மாதம் சுமார் ரூ.30,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் அதிக விலைக்கு வாங்கி உள்நாட்டில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதால் நிறுவனங்களின் நிதிநிலை பெரும் நெருக்கடியில் உள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா விளக்கமளித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளின் தேவையை குறைப்பதற்காக பின்வரும் நடவடிக்கைகள் கட்டாயமாக்கப்படலாம் என தெரிகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்துவதன் மூலம் அதன் தேவையை கட்டுப்படுத்துதல், அலுவலக ஊழியர்களில் 50% பேரை வீட்டிலிருந்தே வேலை செய்ய பணித்தல், அரசு அதிகாரிகள் மெட்ரோ மற்றும் பேருந்து சேவைகளை பயன்படுத்துவதை ஊக்குவித்தல். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற சூழலில் ஹாங்காங், ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் எரிபொருள் விலையை 20 முதல் 30% வரை உயர்த்தியுள்ளன. அண்டை நாடுகளான வங்கதேசம் எரிபொருள் பங்கீட்டு முறையையும், இலங்கை வாரத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை என்ற முறையையும் அமுல்படுத்தியுள்ளன. இலங்கையில் வாரத்தில் 4 நாள் பணி நடைமுறை அமுல்படுத்தப்பட்டதுடன் ஒவ்வொரு புதன்கிழமையும் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கட்டாய எரிபொருள் பாஸ் முறையையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது அரசு அலுவலகங்களை 4 நாள் பணி நடைமுறைக்கு மாற்றியுள்ளது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 88% இறக்குமதியையே நம்பியிருப்பதால் பொருளாதாரத்தை பாதுகாக்க இத்தகைய கடுமையான நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாதவை என்று அமைச்சகம் கருதுகிறது. இதுகுறித்த விரிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் புதிய விலைப்பட்டியல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.